பிரியங்கா, இது எங்க குடும்ப சொத்து. பரம்பரை பரம்பரையா இந்த வீட்டுக்கு வர்ற மருமக தான் இத போட்டிருக்காங்க. நீ தானே எனக்கு மருமக, நீயே போட்டுக்க. இந்த பாரம்மா, அது சாதாரண மாலை இல்ல, சகல அம்சங்களும் நிறைஞ்ச பரம்பரை சொத்து. சொல்ல போனா அத போட்டுக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். அதானே சுசிலா, இந்த மருமகளுக்கே போட்டுட்டியே, வரப்போற இன்னொரு மருமகளுக்கு வேண்டாமா? அது சரி, வரப்போறவளையும் இவள மாதிரி ஒண்ணு இல்லாத குடும்பத்துல இருந்தா எடுப்பே. அவளை எடைக்கு எடை தங்கமில்ல கேப்ப. பாவம் நம்ம சேகர், அவனுக்கு தான் குழந்தை மனசாச்சே. சின்ன வயசுல ரோட்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நாய்க்குட்டிய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டவனாச்சே. அப்படின்னா அவன் இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கான்னு சொல்ல வரீங்க, அதானே? ஆமா. இந்த பொட்டு வச்சா திருஷ்டி வராதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ யாரு? நான் கங்கா, இந்த வீட்டு வேலைக்காரி. ஓஹோ. பணம், பதவி, அந்தஸ்து இதுக்கு மட்டுமே மதிப்பு கொடுக்கிற அந்த உலகத்துல நீ பேசின உண்மைக்கு மதிப்பு கொடுத்து உன்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு பெரிய மனசுமா. அந்த உண்மைக்கு என்னைக்கு பங்கம் வராம நீ பாத்துக்கணுமா. உனக்கு நிறைய செய்யணும்னு எங்களுக்கு ஆசை, ஆனா வசதி இல்லை. நீ தினமும் பூஜை பண்ற மகாலட்சுமி இங்கேயும் உனக்கு துணையா இருப்பா. ஏங்கா, நீங்க புது பொண்ணு, இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? புதுசாவா செய்றேன்? எங்க வீட்டுல செஞ்சுட்டு தானே இருந்தேன். நீ ஒண்டியா எவ்வளவு வேலை ஓய்வு இல்லாம செஞ்சுட்டு இருக்கியே, உனக்கு உதவி பண்ணலான்னு தான். என்னக்கா பண்றது, இது என் பொழப்பாச்சே. சும்மா பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்காத. அட குடிங்கக்கா, நான் பண்றேன். ஏய், புருஷனுக்கு பொண்டாட்டி தன் கையால சமைச்சு போறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே இல்ல. அது இப்ப உனக்கு புரியாது. ஓஹோ, இப்ப புரிஞ்சு போச்சு. விஷயம் அப்படி போகுதா? முந்தாட முடிச்சு முருங்கைக்காயா? பிரியங்கா, என்ன மாமா? என் துணியெல்லாம் வாஷிங் போட்டுருமா? சரிங்க மாமா. பிரியங்கா, என்னத? புடவைய பெட் மேல போட்டிருக்கேன், எடுத்து மடிச்சு வை. சுமத்தி விட்டு சுமங்கலி பூஜைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி அத்தை, நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சித்தி கூட்டிட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீ ஒண்ணும் வர வேண்டாம். நான் அண்ணியை கூட்டிட்டு போறேன். நீ கங்காவுக்கு வீட்லயே இருந்து ஹெல்ப் பண்ணு. சரிங்க அத்தை. பிரியா, என்னங்க? கொஞ்சம் ரூமுக்கு வா. நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சமையல் பண்ணிட்டு இருக்க? அண்ணே, அக்கா முந்தாடு முடிச்சு முருங்கக்கா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவளுக்கு பண்ண தெரியாது. அவளை மாடிக்கு அனுப்பு, விவரமா சொல்லி கொடுக்குறேன். முருங்கக்கா சாப்பிடுறதுக்கு முன்னாடி இவ்ளோ வேகமா? அப்ப சாப்பிட்டா ஒத்தக்கா சைஸ்ல இருந்து முருங்கக்கா பத்தி பேசுறேன். நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஷிப்புக்கும் நடந்த இந்த கல்யாணத்துக்கு முடிச்சு போறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் உங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சிட்டது காரணமே என் பொண்ணு உங்க வீட்டு மருமகள் ஆகணுங்கிறதுக்காக தான். Otherwise, there is no point in our partnership. What nonsense you are talking? திடீர்னு நீங்க பார்ட்னர்ஷிப் உடைச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு கோடி கணக்கில் நஷ்டம் வரும். நீ தெரு கோடிக்கு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் சொன்னதுதான். இதுதான் உன் முடிவுன்னா தோக்க போறது நீதான். யாரு தோக்க போறோம்னு பார்க்கலாம். ஸ்ரீராம், நீ எந்த ஊர்ல இருந்து கோடீஸ்வரனாயி கோபுரத்து உச்சிக்கு போனியோ அதே ஊர்ல இடிஞ்சு தரமட்டம் ஆகிறதையும் நான் இதே கண்டால பார்க்கதான் போறேன். பிரியங்கா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கும் கம்பெனி நஷ்டத்துக்கும் என்னன்னா சம்பந்தம்? தான் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரலேங்கிற கோவத்துல கோகுல்நாத் சாமர்த்தியமா தனக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு பார்ட்னர்ஷிப்பை உடைச்சிட்டார். அதனாலதான் இப்ப பெரிய நஷ்டமே வந்துடுச்சு. சுஷீலா, சில பொண்ணுங்க வீட்டுக்குள்ள காலடி வைக்கிற நேரம் அந்த வீட்டையே சுத்தமா தொடச்சிடும். வணக்கம். அடே, குடும்பத்தோட வந்துட்டீங்களா? இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், உடனே வந்து நிக்கிறீங்க. அப்பா காசிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. போக மாட்டாரா பின்ன? பைசா செலவில்லாம பொண்ண பெரிய இடத்துல தள்ளி விட்டுட்டாரு. கடமை முடிஞ்சு போச்சு. இனிமே காசி என்ன, கனடா வேணாலும் போவாரு. எல்லாம் ஆண்டவன் செயல். நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம கையில என்ன இருக்கா? அதான் கையில பெருசா புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே வாழைத்தாரு. பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். பிரியங்கா நட்ட மரத்துல இருந்து முதல்ல காய்ச்ச வாழைத்தார்
இதை உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. பாத்தியா சுசீலா, 12 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஈடுகட்ட ஒரு தார் வாழைப்பழத்தை கொண்டாந்துருக்கிறாரு சம்பந்தி. வாங்கிக்க. ஐயே, எனக்கு வாழைப்பழம்னால கொமட்டிட்டு வரும். அண்ணா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நீங்க இவங்க கிட்ட பேசிட்டு இருங்க. பிரியா, உங்க அப்பா அம்மாக்கு வேணும்னா கொஞ்சம் காஃபியோ டீயோ போட்டுத்தா. கேட்கவே வேண்டாம். வர்ற வழியில டீ கடையில சாப்பிடாமலா வந்திருப்பாரு. என்ன மிஸ்டர் கிருஷ்ணன், பொண்ணை பார்த்தாச்சு, எப்ப ஊருக்கு பயணம்? சாயந்தரம் போலான்னு இருக்கேன். ஏன் அவ்வளவு அவசரம்? ஒரு வாரம் இங்கேயே தங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாமே. சேச்சே, பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது அவ்வளவு நாகரிகம் இல்ல. என்னடா? இல்ல, தங்கச்சிய கட்டி கொடுத்துட்டு இந்த வீட்லயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அது போய் உங்ககிட்ட சொல்றாரு பாருங்க. அதான். டேய், போடா அப்படி போடா. கிண்டலா? சுசீலா கூட்டியா? இதோ வரேன். ஏம்மா, இந்த வீட்ல ஒண்ணு நல்லபடியா வச்சிருக்காங்களா? அம்மா, வாசல்ல பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தோட்டம், கலர் கலரா ரோஜா பூலாம் பூத்திருக்கு. அப்புறம் இந்த வீட்டு மாடியில இருந்து பார்த்தா பரங்கி மலை வரைக்கும் எல்லாம் தெரியும். இங்க ஒரு வேலைக்காரி இருக்கா, கங்கா. அவ பல குரல்ல பேசி. நீ எப்படிமா இருக்க? உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கியா? என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன கண்ணம்மா, நீ மட்டும் ஏன் தனியா உட்கார்ந்திருக்க? உன் புருஷன் உன்னை திட்டினாரா? இல்லையா? உன் மாமியார் உன்னை திட்டினாங்களா? கவலைப்படாத, நான் கதவு திறந்து விட்டுடுறேன். உன் புருஷனை கூட்டிட்டு தூரமா எங்கேயாவது பறந்து போயிட. போயிடு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. பேர்ட்ஸ் எல்லாம் திறந்து விட்டுட்டு இருக்க, கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிற. இதெல்லாம் என்ன தெரியுமா? சிங்கிங் பேர்ட்ஸ். என்னது? உன்ன மாதிரி தான் பாடும் பறவைகள். கூண்டுல இருக்கிற பறவைங்க பாடாதுங்க, அழத்தான் செய்யும். பிரியா, ஆர் யூ ஹாப்பி? உன் மனசுல என்ன இருக்குன்னு புரியுது. இந்த கூண்டில் இருக்கிற பறவை மாதிரி வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறதுனால உன் மனசுக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லாம சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இந்த வீட்டுக்கு பொருத்தமில்லாத பொண்ணுன்னு தோணுது. நீ இந்த வீட்டுக்கும் பொருத்தமான பொண்ணு, என் மனசுக்கும் பிடிச்சமான பொண்ணு. உங்க அந்தஸ்துக்கு ஏத்த பொண்ணுங்க எவ்வளவு இருக்கும்போது என்னையே தேர்ந்தெடுத்தீங்க. ஆமா, நான் பெரிய பட்டத்தியான மகாராணியை தேடி மாலையோட அலைஞ்சேன். எதிரில் வந்ததுனால உங்களத்துல போட்டேன். சும்மா இருக்கியா? மனசுக்கு பிடிச்சது நீ ஒத்துக்கிட்ட. இப்போ வசமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட. நீ எப்போ அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் என் ஆசை. என்ன ஏமாத்திட்டியா? சாயந்தரம் வெள்ள கூட்டு போகல, அங்க கவனிச்சுக்கிறேன். ஏய், அந்த பேர்ட்ஸ் எல்லாம் திறந்து விடணும்னு ஆசைப்பட்டால, அது இன்னைக்கும் திறந்து விடக்கூடாது, நாளைக்கும் திறந்து விடக்கூடாது. இப்போ இந்த நிமிஷமா திறந்து விட்டுரு.
எப்பவும் போல இந்த வருஷமும் உங்க வீட்டுக்காரு ஹோலி பண்டிகைக்கு நம்ம வீட்லயே பார்ட்டி கொடுக்க போறாரமே. ஆமா ஷூர். அதுவும் ஷேகர் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்ல நடக்கிற முதல் பார்ட்டி இது. அதனால கிராண்டா ஜாம் ஜாம்னு செஞ்சிரும். நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? ஜமாச்சிர மாட்டோம். அத்தை, கங்கா பெரிய பொண்ணு ஆயிட்டா. என்னது, வயசுக்கு வந்துட்டாளா? ஆமா. சீ 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 சீ. இந்த நேரத்துல போய் நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது. இப்ப என்ன பண்றது? சரி சரி, அவளை கொண்டு போய் கார் ஷெட்ல உட்கார வச்சிரு. மறவாந்த துணையிட்டு. கங்கா, அழாதம்மா. அக்கா இருக்கல்ல.